அவன் அதை போஸ்ட் பண்ணும்போது தன்னோட லைக்குக்காக யூடியூப் ஒரு வியாபாரத்துக்காக அவன் என்ன பண்றான்னா ஒரு காமம் நிறைந்த ஒரு பாடலை இந்த வீடியோவை கட் பண்ணி போட்டு கீழே போடுவோம். இது சமூக வலைத்தளம்ங்கிறது எப்படி இருக்குன்னா நல்ல தகவலை பரப்புறதுக்கெல்லாம் இங்க யாருமே கிடையாது. சுதந்திரம் என்பது ஒரு திரைப்படத்துக்கு சென்சார் இருக்கிற மாதிரி இந்த சமூக வலைத்தளங்களுக்கு சென்சார் சத்தியமா வேணும். நீங்க என்னைக்கு நீங்க அரசியலுக்குள்ள வந்துட்டீங்களோ, நானே உள்ள அரசியலுக்கு இருக்கு, நீங்களே இருக்கீங்க வச்சுக்கீங்களா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பாராட்டி பூமலையா போட போறாங்க. நான் என்ன சொல்றேன், சமூக வலைத்தளங்கள் பார்க்காத குழந்தைகளோ பெற்றோர்களோ யாருமே இல்லை. இன்னைக்கு போன்ல என்ன நம்ம ஆளே இல்லை, ஒருத்தன் டெட் பாடிக்கு சமானம் போன்ல. ஆனா அதே தகவல் நமக்கு பெரிய ஆபத்தா இருக்கு, பேராபத்தா இருக்கு. இன்னைக்கு மாதிரி குழந்தைங்க இருக்காங்க, ஃபங்க்ஷன் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னைக்கு மேடையில நீங்க வள்ளிக்கும்மி ஆடுறது, வள்ளிக்கும்மி இப்போ டான்ஸ் பண்ணாங்க, பசங்களாம் ஆடுறாங்க. நீங்க பார்க்கும் பொழுது அவங்க முருகர் பாட்டும் விவசாயமான பாட்டு போட்டு தான் ஆடுறாங்க, நீங்க பாத்தீங்க எல்லாரும். ஆனா இப்ப இது ஒரு செல்போன்ல எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவ பதிவு போடும்போது லைக்குக்காக என்ன பண்றாங்கன்னா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் ஒரு தலைப்பு வச்சு இந்த பாட்டை இந்த பாப்பாங்க ஆடின இந்த வீடியோ மட்டும் போடுது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுது. நீங்க ஆடும்போது முருகர் பாட்டை போட்டு ஆடினாங்க, விவசாயத்தை பத்தி வள்ளிக்கும்மிய இங்க ஆடினாங்க. ஸோ இதுதான் இந்த மண்ணுடைய பண்பாடு. ஆனா இந்த பாடலை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவன் அதை போஸ்ட் பண்ணும்போது தன்னோட லைக்குக்காக யூடியூப் ஒரு வியாபாரத்துக்காக அவன் என்ன பண்றான்னா ஒரு காமம் நிறைந்த ஒரு பாடலை இந்த வீடியோவை கட் பண்ணி போட்டு கீழே போடுவோம். அதுக்கு கீழே கமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த பிள்ளைகளை கொச்சையான வார்த்தைகள்ல அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது ஒரு 1,00,000 பேருக்கு ஷேர் ஆகும். அப்ப அந்த பெண் வெளியே போகும் பொழுதோ, அந்த பொண்ணு ஒரு 4 இடத்துக்கு போகும் பொழுதோ அதுக்கான மனசு எவ்வளவு காயப்படும். இது சமூக வலைத்தளம்ங்கிறது எப்படி இருக்குன்னா நல்ல தகவலை பரப்புறதுக்கெல்லாம் இங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு என்னைக்கு ஊடகத்துல ஒரு பதிவு போட்டா அந்த பதிவுக்கு நீங்க காசு தர யூடியூப் ஒரு காசு ஆயிரும். இன்னைக்கு 3வதுக்குன்னு நம்மளுக்கு தெரியும், ஊடகம் என்பது இந்தியாவில் மிகப்பெரிய பில்லர் நம்ம சொல்றோம். 4வது தூண், 5வது தூண், 6வது தூண் வாய் நிறைய பேசுறாங்க. அது ப்ராப்பர் பிரஸ் பத்திரிகை, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சுதந்திரம் என்பது ஒரு திரைப்படத்துக்கு சென்சார் இருக்கிற மாதிரி இந்த சமூக வலைத்தளங்களுக்கு சென்சார் சத்தியமா வேணும். அதை நான் சொல்றது எப்படி சொல்றேன்னா, என்ன வேணா நான் பேசிக்கலாம், கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கலாம், பிரதமரை பத்தி திட்டலாம், முதல்வரை பத்தி திட்டலாம், மந்திரியை பத்தி திட்டலாம், என்ன வேணா பேசுவேன். ஒரு மதத்தை பத்தி எதிர்த்து பேசுவேன், இறையாண்மை பத்தி எதிர்த்து பேசுவேன், மதத்துக்கு மதம் சண்டை மூட்டி விடுவோம், மக்களை பிரிவினை பண்ணுவோம். இதுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளம் தான் இன்னைக்கு பயன்படுது. ஸோ இந்த சமூக வலைத்தளத்துக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே சரி ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு சென்சர் வேறு. ஸோ அதனால இந்த சமூக வலைத்தளம் மாற்றப்பட வேண்டிய ஒன்று. அரசாங்கம் நிச்சயமா இது ஒரு வரைமுறைக்கு கொண்டு வருவாங்க. கருத்து அங்கு தம்பி சுரேஷ் காமாட்சியினுடைய அந்த பேட்டிகள் நான் பார்க்கிறேன். அது என்னன்னா, எனக்கு அந்த படம் நான் பார்க்கிறேன், படம் எப்படி தெரியும். அதே நேரம் இன்னைக்கு அந்த தம்பி சொல்றதுல 70% உண்மை, அதை மறுக்க முடியாது. சிறிய படங்களுக்கோ பெரிய படங்களுக்கோ, அது நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க, தமிழ் படங்களுக்கு திரையரங்கு கிடைக்கிறது. சிறிய படங்களுக்கே திரையரங்கு கிடைக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. வெற்றி அடைஞ்சவனுக்கு தான் அது மலர் மேடை, போராளிக்கு இது இடமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 3 படம் தான் சக்சஸ் ஆகுது. 297 படம் டிச்சுக்குள்ள தான். ஸோ ஒரு தயாரிப்பாளரும் இந்த துறையில கஷ்டப்பட்டு போராடி வர்றாங்க. இருக்கிற துறைகள்லயே, தொழில் துறைகள்லயே மிக அதிகமான வரி சினிமாவுக்கு கேளிக்கை வரும். ஸோ இந்த வரியை கற்ற ஒருத்தர், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிற ஒருத்தருக்கு திரையரங்கு என்ன நேரம் வராது. அது எப்படி கொடுமைன்னா, நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எந்த ஸ்டோர் உங்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, தியேட்டர்காரனுக்கும் தெரியாது. அது அந்த தியேட்டர்லாம் ஓடுமா, மத்தியானமா நைட்டான்னு தெரியாது. அப்புறம் ஆன்லைன்ல ஒரு 10 டிக்கெட் வாங்கிருக்கு. இது எல்லாம் சோதனை. இந்த போராட்டத்தை கடந்து ஒரு படம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது மிக கொடுமையான சூழல். சுரேஷ் காமாட்சி தம்பி சொன்னதை நான் மனசார வரவேற்கிறேன். அதே நேரத்துல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வருடம் தேர்தல் நடக்குது. வருஷம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல. இந்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. நிச்சயமா அன்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இதன் மூலமாக ஒரு வேண்டுகோள், சுரேஷ் காமாட்சி தம்பியோட படம் போல நிறைய சிறிய படங்கள் பாவம் பொட்டிக்குள்ள போகுது,
இந்த இண்டஸ்ட்ரியை நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கு தொலைக்காட்சியோ ஓடிடியோ எந்த செலவுமே ஒரு தொழிலுக்கான தலைமை இல்லாம போச்சு. யாரும் படங்கள் வாங்குறதே இல்லை. இந்த நேரங்களில் நிச்சயமா ஒரு பாதுகாப்பாக அரணாக இருப்பாங்கன்னு ஒரு கோரிக்கை. போதும் பிரதர். எந்த படம் அது எனக்கு தெரியல. கடைசி படம் ஜனநாயகம் அப்ப அறிவிச்சா இல்ல சார்? புரியுது, அது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா நீங்க என்னைக்கு நீங்க அரசியலுக்குள்ள வந்துட்டீங்களோ, நானே உள்ள அரசியல் இருக்கு, நீங்களே இருக்கீங்க வச்சுக்கீங்களா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பாராட்டி பூமலையா போட போறாங்க. உங்களுக்கு புரியுதா? அது அரசியல் போட்டிகளுக்கு கலைக்கும் அது அப்படியே. அதனால அது அப்படிதான் இருக்கும்.